உன் குரலை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. சூழ்நிலை பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. 2 பேரையும் வெறுப்பேத்தி இல்லாத குழந்தைக்கு என்னெல்லாம் ஆட்டம் போட்டு அண்ணி எப்படிப்பட்டவங்க புரிஞ்சுக்க முடியுதா? குடும்பம் கல்யாணம் பண்ணா நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி எபிசோடில் பாவங்க தங்கமயில் ஒரு விதத்தில் தங்கமயில் பார்க்க பாவமாக தான் இருக்குது. ஆனால் அந்த பாவத்துக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கேவலமான கேடுகட்ட விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பமே ஒரே கொந்தளிச்சிட்ருக்கு. பாண்டியனும் கோமதியும் திட்டிகிட்டு இருக்காங்க. பத்தாத்துக்கு அரசியும் போட்டு நல்லா தங்கமயில திட்டிகிட்டு இருக்கா. ஏன் இப்படி பண்ணீங்க? எங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டீங்க. உங்களை என்னவோ நினச்சாச்சு. என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாதீங்க, அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. தங்கமயிலும் கோமதி காலையும் பாண்டியன் காலையும் விழுறாங்க. மாமா, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் போய் சொல்லிட்டேன். குடும்ப சூழ்நிலை காரணத்துக்காக நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட. அவங்க கேட்கல. அவங்க தான் இந்த பொய்யெல்லாம் மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. இது கூட நான் எது வேணால் மன்னிக்கலாம், ஆனால் குழந்தை விஷயம் நீ பொய் சொன்ன பற்றி அதை நல்லா மன்னிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு கோமதி தான் திட்டுறாங்க. பாவி, என் பையனோட வாழ்க்கை அநியமா நாசம் பண்ணிட்டியே, நீ நல்லா இருப்பியான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம பாண்டியனும் கண்டிக்கிறாரு. சரி வேணாம், நீ எதுவுமே மேற்கொண்டு எதுவுமே பேசுறவளை வச்சுக்காத. அவங்க அப்பா அம்மாவுக்கு நீ ஃபோன் பண்ணி இங்கே வரவை, மத்தியானம் அவங்க கிட்ட பேசிக்கலாம்னு சொல்றாங்க. உடனே தங்கமயில் வேணாமாம்மா, எங்க அப்பா அம்மா பாவம், எந்த வந்தாலும் என்னை திட்டுங்க, அவங்கள மட்டும் இங்கே கூப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்தில் நாயும் அவ சொல்றது? அவங்க அப்பா அம்மா தானே இது காரணம். இங்கே வீட்டில் வச்சுக்கிட்டு அவளை என்ன பண்ண முடியும்? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ல. அவங்க வந்து பேசினா தானே மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு தெரியும், என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்துக்கே இவ்வளோ பயங்கரமாக நடக்குது. இன்னும் போட்ட நகையும் பித்தளை கல்லாலேருந்து பணம் எடுத்த விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சால் சுத்தமாக ஏதோ கொஞ்சம் மனம் இறங்குற பாண்டியன் கூட கோமதியும் மனம் இறங்கவே மாட்டாங்க. சரவணன் வந்து அவ்வளோ ஆத்திரத்தில் இருக்காரு தங்கமயில் மேலே. இவ்வளோ ஏமாத்தக்காரியாக இருக்காளேன்னு சொல்லிட்டு மனசு உடைச்சு போய் தான் இருக்காரு. அந்த பையனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம காந்திமதி அம்மா என்ன பண்ணுறாங்க, தான் மருமக வடிவு கட்டியும் மாறிக்கிட்டையும் சொல்கிறாங்க. என்னடி, என் பொண்ணு வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்க போல, காலையிலேருந்து வெளியே கதவே திறக்கல, வாசலை தெளிச்சு கோலம் போடல, ஏதோ பிரச்சனை நடக்குது போல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாருக்குன்னா உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியலையே, வெளியிலே வரலையே, மாப்பிள்ளை கூட எங்கேயும் வேலைக்கு போகலையே, என்ன பிரச்சனை தெரியலையே, என் பொண்ணை பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. உடனே வடிவு சொல்றாங்க, என்ன அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ ஏன் பார்த்துட்டு பாடுறீங்கன்னு கேட்குறாங்க. அன்றைக்கி உங்க பொண்ணு அவ்வளோ பேசினாங்களே, இப்போ எதுக்கு நீங்கள் பொண்ணை பார்க்கணும் துடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சொன்னால் நடக்குமாம்மா? என் பொண்ணு இல்லை, அவள் ஏதோ பேசிட்டா கோவத்தில், அதுக்குன்னு அப்படியே இருக்க முடியுமா? ஏதோ பிரச்சனை நடந்துருக்கு, அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என் பொண்ணு வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியும், ரொம்ப ஃபீல் பண்ணி கவலையாக இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம வடிவு என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை ராஜிக்கு எதுனா பிரச்சனையா என்னன்னு தெரியலையே அப்படின்னு மனசில் யோசிக்கிறாங்க. சேச்சே, அதெல்லாம் இருக்காது, அவங்க நல்லா தானே பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தெலாம் கேள்விப்பட்ட குழலியும் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல், தம்பிக்கும் ஆறுதல் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த தங்கமயிலுக்கிட்ட போயிட்டு பயங்கரமாக திட்டி விளாசிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியனும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தங்கமயில் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. அவங்க என்னவோ வந்து ஜாலியாக நம்ம பொண்ணு ஏதோ விசேஷமாக இருக்கார் போல், அதான் சம்மந்தி நம்மளை கூப்பிட்றாரு, விருந்து வைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நல்லா சீவி சிங்கரிச்சுட்டு வர போகிறாங்க. நாளைக்கு வர எபிசோடில் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.